ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரார், அவருக்கு அந்த அந்த அறிவு இல்லை, ஜாதக சம்பந்தமான அறிவு கம்மியாக இருக்கிறது, இல்லை தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, கிரகநிலை தெரியாது, அவனை ஜாதகம் பார்க்க வரார். அவருக்கு ஏதோ தடங்கள் பிரச்சனைன்னு இந்த ஜோசியர் என்ன பண்ணுறார், உனக்கு நாகதோஷம் இருக்கிறது, புத்திர தோஷம் இருக்கிறது, கலத்திர தோஷம் இருக்கிறது, ஆயுள் ஆரோக்கியம் நன்னா இல்லை, என்ன கிரகத்தினால் இப்படி இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு அது புரியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அடிப்படை தெரியாதவங்களுக்கு அந்த டெக்னிக்கலாக சொன்னால் புரியாது இல்லையா? அவருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா 3 விதமான எனர்ஜியில் ஜாதக பலன் மாறும். ஜனன ஜாதகம்னு பேர். 12/1/1985 பிறந்துட்டான்னா கார்த்தால 10:30 மணின்னா 12/1/1985 கார்த்தால 10:30 மணிக்கான லக்னமும் கிரகநிலையும் இதுதான் ஜனன ஜாதகம். என்னென்ன கிரகம் எங்கே இருக்குது செட் பண்ணுறோம். நட்சத்திர பாதம் பேர், யார் யார் எந்த பாதத்தில் ட்ராவல் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கோச்சாரம். அதே ஜாதகம் வருஷம் ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக இருக்குமா? இருக்காது. கோச்சாரம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சின்ற இல்லையா, அந்த பெயர்ச்சிகள் போது இவருடைய நிலை எப்படி இருக்குது. 3வது தசாபுக்தி. பிறக்கச்சு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னா சுக்கிர திசை இருக்கும். ஃபுல்லாக 20 வருஷம் இருக்காது, 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை, சந்திர தசைன்னு மாறும். இப்போ ஜாதகம் எப்படி மாறுன்றதுக்காக சொல்கிறேன். ஜனன ஜாதகம், கோச்சாரம், தசாபுக்தி. இப்போ என்ன தசை நடக்கிறது? 45வது வயசில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரார், அதே சுக்கிர தசையே இருக்குமா? இருக்காதே. அப்போ என்ன தசை நடக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த தசாநாதன் எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். பலன் பார்க்கின்ற பொழுது தவறான பலனை சொல்லக்கூடாது. அதில் கசப்புகள் இருந்தால் காட்டாமல் இருக்கக்கூடாது. காட்டாமல் இருக்கக்கூடாதுன்னு அது சொல்லாமல் இருக்கக்கூடாது. டெக்னிக்கலாக சொல்ல வேண்டாம், புரியும்படியாக சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கிரகநிலை இதை மாதிரி இருப்பதால் உங்களுக்கு இந்த கஷ்டத்திலேருந்து விடுபட வேண்டுமானால் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நல்லது, இந்த மோரத்தை போட்டுக்கோங்க நல்லது, இந்தந்த கோயிலுக்கு போங்க நல்லது, அன்னதானம் பண்ணுங்க நல்லதுன்னு சொல்கிறோம். அப்போ லக்னத்தில் ராகு இருக்கார், ராகுக்கு 7வது வீட்டில் கேத்து போயிடுவார். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 8ல் கேத்து. இது தோஷமான, இது பேர் நாகதோஷம்னு பேர், கலத்திர தோஷம்னு பேர். பெண்ணாக இருந்தால் மாங்கல்ய தோஷம்னு பேர். இந்த தோஷத்துலேருந்து விடுபடுறதுக்கும் அப்போ அந்த எதிர் ஜாதகத்தை சரியாக சேர்த்துட்டு பரிகாரங்கள் படைத்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிடுவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்கணும். டெக்னிக்கலாக சொல்லக்கூடாது. குரு பார்க்குறார், சரி பார்க்க எங்கே பார்க்குறாரு அவங்களுக்கு எப்படி தெரியும்? கிரகத்தை பற்றியே தெரியலன்னா. அதனால் கரெக்டாக சொல்லி அவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறது தான் ஜோதிடருடைய கடமை.